இருங்கன்னா நீங்க நிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியோட மோசமா போச்சு. அதுதான் லக்ஸுரியா வாழ்ந்திருப்பீங்கல்ல. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். பாரு என்ன சொன்னாரு? கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கண்ட்ரி ப்ரூட்ஸ்ன்னு வரும். அது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். அது என்னன்னு கேக்குறேன். அது என்னவா? லைக் முட்டாளுங்க அப்படியா? அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் வரேன். இல்ல அது பாரு, எனக்கு ஒரு டவுட் சொல்லு. இவர் இல்ல அது இல்ல, இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சோ நாங்க வந்து இவ வந்து பார்வை கூப்பிடுன்னு சொன்னான். சாரி, அவங்க கூப்பிட வந்தாங்க. இவர் வந்து இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடியை விட ரொம்ப கேவலமா போகுது, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது இது? யார சொல்றாரு அவரு? ஜெனரலா நான் சொல்லிக்கிட்டே. நான் என்ன கேக்குறேன், வேலை சொன்னது இவளும் நானும். சோ நீங்க யார அந்த மாதிரி சொன்னீங்க? உங்களெல்லாம் சொல்லவே இல்லப்பா. நான் என்ன நானே யார சொன்னீங்க? அங்க இருந்து சொல்றீங்க, இங்க வந்து சொல்லுங்க. இல்ல உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. நாங்க வேலை செஞ்சு நீங்க அங்க இருந்து வெளியில வரும்போது சொன்னா அது என்ன? இல்ல எனக்கு புரியல. என்ன படிச்சிருக்கீங்க தானே? அப்புறம் எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை? நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் சொல்லலாம்னா அது சொன்னது தப்பு. தப்பு இல்லையா பாரு? அது யூஸ் பண்றது தப்பு தானே அந்த வார்த்தை? என்ன சொல்லிக்கிட்டு கெட்ட வார்த்தை அதை நீங்க சொல்லிக்கிறதா உள்ளுக்குள்ள சொல்லிக்கோங்கண்ணா. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் சொல்றாரு. உள்ள வராத இல்ல அத எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லாத. அவங்க ஆல்ரெடி ஒரு சண்டை போட்டு குடுக்குற மாதிரி தான் பண்ணாரு. மரியாதையாரு பிரவீன், பொண்ணுகிட்ட மரியாதையாரு பிரவீன்னாரு. அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்ல பார்வதி. ஒன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பேட் வேர்ட்ஸா அப்படின்னு அதை ரெஜிஸ்டர் பண்றேன். எப்பவுமே எக்ஸ்ட்ரா பில்டப் இல்லாதத கூட்டுறது, ஓவரா பண்றது ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. அவரோட நேச்சரே அப்படிதான். இல்லாதத கிரியேட் பண்ணுவாரு. அப்படியே டபுள் நீங்க வந்து வேற ஒருத்தவங்க நேச்சர் பேசுறது யூஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு வேலை அப்பா என்ன நான் சொல்லிக்கிட்டேன்ப்பா. அண்ணா நீங்க உங்களுக்கு சொல்றதா உள்ளுக்குள்ள சொல்லிக்கோங்க. நான் அப்ப எதுக்கு அத வெளியில சொல்றீங்க? கண்ட்ரி எப்படி தெரியுமா பாரு? நௌர் அண்ணா இங்க தான் காட்டணும். நௌரு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தை விட காமெடியா போகுது. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் பாரு அப்படினா என்ன அர்த்தம்? அது ஓபனா சொல்லலாம். பட டயலாக் பண்ணீங்க. பட டயலாக் அதுதான் சொல்ல வரேன். எந்த அர்த்தத்துல என்ன பண்றீங்க? உள்ள வந்து அப்படி பண்ணாங்க. உள்ள வந்து நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் சொல்ல பாருங்க. யாரடி நீ மோகன் இல்ல நம்ம தனுஷ் படக்கதெல்லாம் வாடா. அதெல்லாம் என்னது எனக்கு புரியல. அவங்க வந்து பேச தப்பு ஒத்துக்க மாட்டேன்றாரு, வாதிக்கிறாரு அவரு. நான் சொன்னேன். நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஒரு ஃபில்டர் கொஞ்சம் போட்டு எதை எங்க பேசணுமோ அங்க பேசுங்க. இந்த வார்த்தைகள் எனக்கு அது கூட அர்த்தம் கிளீனா தெரியாது. சோ அவர் போயிட்டாரு. நான் இவகிட்ட கேட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அது தப்பு. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது உங்களுக்கு எனக்கு பயங்கரமா கோவம் வருது 2 நாளா. நான் வெளியில யார்கிட்டயாச்சும் காட்ட முடியுமா என்னால? இது எங்க வீடு கிடையாது. எங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. நாங்க வேலை கொடுக்குறோம், நீங்க செய்றீங்க. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னா அது என்ன அர்த்தம்? என்ன நான் சொல்லிட்டு வந்தேன்டா. அண்ணா நீங்க உங்கள சொன்னீங்களோ என்ன சொன்னீங்களோ அத நான் சொல்லல அண்ணா. சொல்லிட்டு அது அப்பா உங்களுக்கு தேவையில்லப்பா. நான் அங்க பேசிட்டு இருக்கோம். நான் பேசலாம். நீங்க தேவையில்லாம இல்ல நான் பேசலாம். அம்மா ஹைலைட் பண்ணி நான் பேசலாம். அவங்க அவங்களோட ஒபினியன் சொல்றா. நானும் ஹவுஸ்மேட் தான். நானும் பேசலாம். அவங்க கேக்குறாங்க. நம்ம அண்ணா இப்போ பாருகிட்ட நான் வந்து சொன்னேன். ஏன்னா ஒரு 4 பேர் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது தப்புன்னு எனக்கு தோணுது. இவளுக்கு எப்படி தோணுது, அவளுக்கு எப்படி தோணுது, நான் உங்களோட ஒபினியன் அவங்க சொல்லலாம். நாங்கெல்லாம் சொல்லலாம். நீங்க சொன்னது அப்ப ஃபன்னா பேசிட்டு இருந்தோம். நீங்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வேலை வாங்குவாங்கல. ஆமா ஆமா பட காமெடியா தான் படம் பேசிட்டு வந்தேன். எனக்கு அஃபென்ஸ் ஆகல. நான் சிரிச்சேன். அதுக்கு அப்புறம் இவங்க மீனிங் கேட்டாங்க. எனக்கு அதுவே பட டயலாக் தான்ப்பா. இவங்க வந்து அது தப்பு தான பாரு. பட டயலாக் தான். ஆனா பேபி அவ அதுக்கு வந்து அஃபெண்ட் ஆயிட்டான். ஆமா ஆமா இது அத சாரி சொல்றேன். ஒண்ணலாம் சொல்லலப்பா. நான் ஜெனரல் வெயிட் பண்ணுங்க. அது இவர் எப்படி இவர் ரம்யா வெயிட் பண்ணு. எனக்கு அஃபெண்ட் ஆகல. நான் நோட்டீஸ் கூட பண்ணல, சிரிச்சிட்டு விட்டுட்டேன். இவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு அஃபெண்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு நீங்க சாரி கேளுங்க. சரி சாரி. இவங்களுக்கு சாரி கேக்குறது எப்படி கேட்பாரு தெரியுமா? சாரி இது என்னது இது? நானும் கேக்குறேன் சாரி 50 வாட்டி கேக்குறேன். இப்படி கேக்குறது தான் வந்திருக்காங்க. உன்னை எங்கயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருவியா? நான் இல்லாம நீ பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டியா? அது தப்பு. அதனால தான் நான் கேக்குறேன். அது தப்பு. அது ஒரு இது கிடையாது. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை.
அதுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணிட்டியானே. இல்ல ப்ராமிஸா சொல்ல வரேன், ஒண்ணு சொல்லவே இல்ல. அண்ணா நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னது உங்களுக்கு பொதுவாவே ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள போய் சொல்லணும்னு எனக்கு பிடிக்கும் பிடிக்காது உண்மையை சொல்ல வரேன். பிடிக்கும். அப்ப அவங்கள போய் சொல்லுங்க. அண்ணா நான் ஓபனா சொல்லவா, பிடிக்கும் பிடிக்காது உட்கார்ந்து பேசுப்பா. நான் கம்ஃபர்ட்டபிளா தான் பிடிக்கும் பிடிக்காதது வந்து செகண்டரி. எனக்கும் பார்வை பர்சனலா பிடிக்கும், பர்சனலா எனக்கு பார்வை பிடிக்கும். பட் நான் அவளை பிடிக்கும்னு சொல்லி அவளால வேலை வாங்காம இருக்க முடியாது. கரெக்டா? எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும், நான் சொல்லல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு எப்படி நீங்க எப்படி பேசுறீங்க தெரியுமா? நான் தப்பு பண்ணா அந்த மனுஷன் ஒத்துக்கணும் அண்ணா, குறைஞ்சிட மாட்டீங்க. சாரி, ஏதோ ஒரு மாதிரி நீங்க பண்ண ஒரு தப்பா சாரி, என்னது இது? எல்லாம் படம் அந்த ஒரு தப்பா ஒத்துக்கோங்க. நீங்க நீங்க ஏதோ அவங்கள சொன்னீங்க, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. நீங்க நடிக்கிறீங்க, நான் சொல்றேன். ஒரு இடத்துல தப்பு பண்ணா மூவி டயலாக் இப்ப காமெடி பண்ணும்போது நானும் காமெடி பண்றேன். சாரி கேட்கும்போது நான் பண்ணது சரி ஓகே, நான் மூவி டயலாக் தான் நீங்க சொன்னீங்க, ஆனா அவங்க ஹர்ட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், எப்படி கேக்குறீங்க சாரி? எப்படி கேக்குறீங்க? சரி சாரி, வேற எப்படி கேட்கணும்? சாரி இல்ல, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க ஒண்ணு சொல்லி இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க ஒரு நிமிஷம். நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், இங்க பாருங்க. நீங்க ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லி இப்ப நான் சரிப்பா மேடம்